இறைவா இதோ வருகின்றோம் திரு உள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் திரு உள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனி உள்ள நெஞ்சுடனே வாழ விடு. எம்மை நாங்கள் மறக்க விடு, எம்மை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்க விடு. இறைவா இதோ வருகின்றோம் திரு உள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தை கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாம் இந்த தெய்வீக பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரது கல்வாரி பயணத்தில் இந்த தவ நாட்களில் நாமும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே ஆண்டவரை அதிகமாக உற்று நோக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை உற்று நோக்குதல் என்றால் நமது மனமும் அவரது மனமும் ஒன்றாக ஐக்கியப்படுதல். இங்கே நமது எனது சுய விருப்பம் அல்ல, கடவுளுடைய திருவுள்ளம், அவர் எனக்கு என்று குறித்திருக்கின்ற ஒரு திட்டம், எனது வாழ்க்கையை குறித்து அவர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல், அதை உணர்ந்து நாம் வாழ செயல்பட நாம் நம்மையே உருமாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அதற்குரிய ஒரு தயாரிப்பில் நாம் நம்மையே பக்குவப்படுத்திக் கொள்வோம். இறைவன் தாமே தொடர்ந்து நாம் மேற்கொள்கின்ற தவ முயற்சிகள், ஒருத்தல்கள், இன்னும் நாம் செய்யக்கூடிய தான தர்ம புண்ணியங்கள் அனைத்தும் நல்வழிப்பட இந்த பலியில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த தியான இல்லத்தின் வளர்ச்சிக்காக, இன்னும் தூய ஆவியானவர் சபையின் வளர்ச்சிக்காக பயிற்சி பெறுகின்ற குருமானவர்கள், அருட்சகோதரர்கள், இன்னும் வழிநடத்துகின்ற அருட்தந்தையர்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட, இங்கு வந்து செல்கின்ற பக்தர்கள் அவர்கள் வேண்டுகின்ற இறை ஆசி நிறைவாக கிடைக்க, இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட, புனிதப்படுத்தப்பட நாம் இப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகுதியான உள்ளத்தோடு இப்பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்று மனம் மருந்து இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் மானதுத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா நல்வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் ஆர்வமோடு கடைபிடிக்கும் தவ முயற்சிகள் எங்களை தூய்மையாக்கி புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரவிருக்கும் புனித நிகழ்வுகளுக்கு நேர்மையான மனதோடு நாங்கள் வந்து சேர செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். இதோ வருகிறான் கனவின் மன்னன், வாருங்கள் அவனை கொன்று போடுவோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 3, 4, 12, 13 மற்றும் 17 முதல் 28 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 37, இறை வார்த்தைகள் 3, 4, 12, 13 மற்றும் 14 முதல் 28 முடிய. இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்ற எல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கி செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர். இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்புகிறேன் என்றார். யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிக்குள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது என்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்னாகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னான். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகளின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மேலருக்கு அவனை விற்றுவிடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாய் இருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதினொரு பாடல். திருப்பாடல்கள் 105, 16, 17, 18, 19 மற்றும் 20, 21. நாம் சொல்ல வேண்டிய பல்லதுளிர். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். 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 நாட்டில் கடவுள் பஞ்சம் வரும்படி
செய்தார். உணவெனும் ஒன்றுகளை முறித்து விட்டார். அவர்களுக்கு முன் ஒருவரை அனுப்பி வைத்தார். யோசேப்பு என்பவர் அடிமையாக விற்கப்பட்டார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் கால்களுக்கு விலங்கிட்டு அவரை துன்புறுத்தினார். அவர் தம் கழுத்தில் இரும்பு பட்டையை மாட்டினார். காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மெய்ப்பித்தது. ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். மன்னர் அனுப்பி அவரை விடுதலை செய்தார். மக்களிடங்களில் தலைவர் அவருக்கு விடுதலை அளித்தார். அவர் அவரை தன் அரண்மனைக்கு தலைவராக்கினார். தம் உடைமைகளுக்கெல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். ஆயந்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 21 இறைவாக்கியங்கள் 33 முதல் 43 முடிய, தொடர்ந்து 45, 46. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 21 இறைவாக்கியங்கள் 33 முதல் 43 முடிய, தொடர்ச்சியாக 45, 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் தமது ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் வெளிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்படைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்கு உரியவன், வாருங்கள், நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள்.
எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என்று இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார். உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் இயேசுடைய உண்மைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தவ காலத்தில் ஆண்டவரை உற்று நோக்குதல் அவசியம் என்று சொன்னேன். ஆண்டவரை உற்று நோக்குதல் என்றால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய சித்தமும் நம்முடைய முயற்சிகள் செயல்பாடுகள் அனைத்துமே அவருடைய திருவுளத்திற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும். சிலுவையில் இயேசு தொங்கிய போது சிலுவையின் இரண்டு பக்கமும் இரண்டு கள்வர்கள் அறையப்பட்டார்கள், தீஸ்மாஸ், கஸ்தாஸ் என்று. அந்த இரண்டு கள்வர்களில் ஒரு கள்வன் நல்ல கள்வன் என அழைக்கப்படுகின்றான். இரண்டு பேருமே திருடர்கள் தான். ஆனால் நல்ல கள்வன் என்று பின்னாளில் பெயர் வர காரணம் அவருடைய மனமாற்றம். லூக்கா நற்செய்தியிலே 23வது பிரிவிலே 38 முதல் நாம் பார்க்கின்றோம். யூதரின் அரசர் என்று சிலுவையின் மேல் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன் இயேசுவை இவ்வாறாக கடிந்து கொள்கின்றான், நீ மெசியாதானே, உங்களையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். 39வது வசனத்திலே. 40வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு, கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா? நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகி இருக்கிறாய். நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம். இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலளித்தான். அப்போ நல்ல கள்வன் கெட்ட கள்வனை பார்த்து, நீ ஏன் இப்படி சொல்கிற? நம்ம தண்டிக்கப்படுவது முறையே, நம்ம தவறு செய்திருக்கிறோம். ஒரு குற்றமும் செய்யாத அவர் தண்டிக்கப்படுவது எப்படி நியாயம்? அவரை ஏன் பழித்துரைக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உடனே இயேசுவின் பக்கம் பார்க்கிறான். 42வது வசனம், பின்பு அவன், இயேசுவே, நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான். அதற்கு இயேசு அவனிடம், நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, நற்செய்தியாளர்கள் மற்ற நற்செய்தி அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இயேசு ஒரு 6 மணி நேரம் சிலுவையில் தூங்குகின்றார். காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை. அதிகபட்சம் 6 மணி நேரம் இந்த இரண்டு கள்வர்களும் இயேசு என்ன செய்கிறாங்க, சிலுவையில் தொங்கும்போது பார்க்குறாங்க. ஆனால் இயேசுவோடு 3 ஆண்டுகள் ஒன்றாக பயணித்த சீடர்கள், திருத்தூதர்கள் இயேசுவை கைவிட்டு போயிட்டாங்க. இந்த 6 மணி நேரம் மட்டுமே இயேசுவை இந்த கள்வர்கள் இருவரும் பார்க்கிறார்கள். அதில் ஒரு கள்வன் இயேசு என்னென்ன பேசுகிறார் என்பதை உற்று கவனிக்கின்றார். தந்தையே, இவர்களை மன்னியும் என்ற அந்த வார்த்தையை கவனிக்கின்றார். தாகமாயிருக்கிறேன் என்று அவருடைய கூற்று. இன்னும் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த ஒரு ஜெபம். அடுத்து தாயை நோக்கி இதோவும் மகன், யோவானை நோக்கி இதோ உன் தாய், எல்லாம் நிறைவேறிற்று, தந்தையே உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இது எல்லாத்தையும் அந்த கள்வன் பார்க்குறான். பார்த்ததால அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். என்ன விசுவாசம்? இவர் இந்த அளவிற்கு வேதனைகளையும் இறப்பையும் தாங்கி கொண்டு தனது தந்தையிடம் ஜெபிக்கிறார் என்றால், ஆவியை ஒப்படைக்கின்றார், எல்லாம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இறப்பிற்கு பின்னரும் ஒரு வாழ்வு
உண்டு, அதற்கு இவர் கடந்து செல்கின்றார். அப்போ அந்த வாழ்வு எனக்கும் வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். உடனே தான் என்ன சொல்றான், ஆண்டவரே நீர் ஆட்சியுரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவிற்கொள்ளும். அந்த வசனத்தில் எவ்வளோ பெரிய ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா அந்த கல்வனுக்கு தெரியும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளும் இறக்க போகிறோம், அவரும் இறக்க போகிறாரு. அப்படியானால் சிலுவையில் தொங்குகின்ற ஒருவரிடம் சிலுவையில் தொங்குகின்ற மற்றவர் என்ன கேட்கிறாரு, நீர் ஆட்சியுரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னை நினைவிற்கொள்ளும். அப்போ இதை சாதாரண மனித மனநிலையில் என்ன செய்ய முடியாது, நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அப்போ இறப்பிற்கு பின்னர் ஒரு நிலையான வாழ்வு, அந்த நிலையான அந்த ஆட்சி இயேசு கிறிஸ்து போதித்த இறை ஆட்சி. அப்போ இயேசு அந்த நல்ல கள்வன் எவ்வளவு பெரிய உண்மையை விரைவில் புரிந்து கொண்டு அவன் மோட்சத்திற்கு வர ஆசைப்படுகின்றான். அவனிடத்தில் ஒரு மனமாற்றத்தை இயேசு கண்டு என்ன சொல்றாரு, நீர் இன்று என்னோடு வான் வீட்டில் இருப்பீர் என உறுதியாக சொல்லுகிறேன். நீர் ஒரு மரியாதையோட இயேசு என்ன செய்கிறாரு, அவரை அழைக்கிறார். ஆமாம் அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த ஒரு 6 மணி நேரம் மட்டுமே இயேசுவை உற்று நோக்கிய, இயேசுவிடம் வேறு எதுவும் பேசலை, சரியா? ஒரே ஒரு விண்ணப்பம், நீர் ஆட்சியுரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னை நினைவீர் கொள்ளும். இதே கேள்வி செபதேவின் மக்களான யாரெல்லாம், யாக்கோபும் யோவானும் இதே கேள்வியை தான் கேட்டாங்க. நீர் ஆட்சியுரிமை பெற்று வருகின்ற போது என் பிள்ளைகளில் ஒருவரை வலப்பக்கமும் ஒருவரை இடப்பக்கமும். அந்த பிள்ளைகளில் ஒருத்தர் என்ன செய்கிறார், சிலுவை கீழே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அதே யோவான் பார்த்துருப்பாரு, இது நம்ம அம்மா கேட்ட கேள்வியில் இதே கள்வன் சொல்கிறான். ஆனால் இவனுக்கு மட்டும் என்ன சொல்கிறாரு, வான் வீட்டில் இன்றே இருப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ அது யோவானுக்கும் ஒரு மனமாற்றம், சரியா? அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம பிறந்ததிலிருந்து இயேசுவை எவ்வளவு முறை உற்று நோக்கி இருக்கின்றோம். இறைவார்த்தை வடிவில், நற்கண்ணை வடிவில், இன்னும் சிலுவையில். இப்போ நமக்குள்ள அந்த ஒரு மனமாற்றம் என்ன செய்யலை, இன்னமும் வரவில்லை. ஏனென்றால் உலகப்போக்கான காரியங்கள், உலகப்போக்கான பற்றுதல்கள், பாசங்கள், சுயநலம், இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தான். நம்ம எல்லாருக்குமே அதையெல்லாம் கடந்து எனக்கு எல்லாமே இயேசுதான் என்கின்ற அந்த ஒரு முழுமையான ஒரு விசுவாசம், முழுமையான ஒரு முடிவு, ஒரு பிரதிக்கினை, ஒரு உறுதிப்பாடு வருகின்ற பொழுதுதான் அந்த நல்ல கள்வனிடம் விளங்கிய அந்த ஒரு நிலைவாழ்வை பற்றிய ஒரு விசுவாசம் நமக்குள்ளும் வளரும். எனவே இந்த தவக்காலத்தில் மற்ற ஜபங்கள் இதெல்லாம் இயேசுவை நாம் உற்று நோக்கி ஜபிக்கின்ற பொழுது விண்ணகத்தை நோக்கியே ஒரு பயணமாக எனது வாழ்வு அமைந்திருக்கிறது. இப்போ விண்ணகத்தை நோக்கி அந்த வாழ்வில் நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு மனப்பான்மையோடு நம்முடைய ஜபங்களும் செயல்களும் அமையட்டும். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே. பாவி என்ற உம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்ற உம்மை பாராமல் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மை பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொண்டிருக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இம்மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட உம் அடியார்களை உமது இரக்கத்தால் தயாரிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இறைப்பற்றுள்ள வாழ்வினால் அவர்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களில் விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனமாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர், பேரர்கள் திருமொற்றலர் அடிகளார், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர் தழுவோம் என்று திருநோக்கொடுத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமை மிக்க புனித மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சுசேப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்த புனிதர் யாவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரியின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் எம் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கும் விழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் நான் தகுதியற்றவன், கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தனமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு தடம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவா இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தாண்டினம், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உம் அன்பு வாழ்வாயிடும். இறைவார்த்தையில் நிறைவாகமே, மறைவாழ்விலே நிலையாகமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே.
இறைவா இறைவா வருவாய் என்றே. இறை மாறிகள் அமர்வாய் என்றே. இறைவா இறைவா வருவாய் என்றே. இறை மாறிகள் அமர்வாய் என்றே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிவிடும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மீட்பின் அச்சாரத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் அதை தகுந்த முறையில் நாட செய்தருளும். அதனால் நாங்கள் நம் மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் துணையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உன் புகழ் அதிமிக மைமைக்கு எல்லாம் உமக்காக. இயேசுவே
இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக